Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. This video continues for exercise 5.1. Exercise 5.1 உடைய continuation, exercise number 5.1, question number 7. Find the constant term of 2x cube minus 1 by 3x square power 5. Constant term கேட்குறாங்க. இப்போ இந்த கொடுத்துட்டு அந்த கிவன் 2x cube minus 1 by 3x square power 5 எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா பைனாம் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா லாஸ்ட்டாக ஒரு டைம் ஒரு கான்ஸ்ட் டைமு. ஸோ ஃபுல்லாக இது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இப்போ கான்ஸ்டன்ட் டேம் மட்டும் தான் கேட்குறாங்க, பர்டிகுலர் டேம் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ பர்டிகுலர் டேம் மட்டும் கேட்டாக்கா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாக்கா TR+1 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். TR+1 ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். TR+1 = NCR × A power n minus r × B power r. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ TR+1 = NCR × A power n minus r × B power r. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா 2x cube, B வேல்யூ இஸ் minus 1 by 3x square, n வேல்யூ இஸ் 5. ஓகேங்களா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் டேம், இப்போ கான்ஸ்டன்ட் டேம்னா எப்படி கண்டுபிடிக்குதுனாக்கா இதுக்கு முன்னாடி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 15, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 6, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x square கண்டுபிடிச்சிங்க. அப்போ எக்ஸ் டேமில் குரூப் பண்ணி எக்ஸ் டேம் பவரில் என்ன இருக்கோ அதை எந்த கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவல் பண்ணிங்க. இப்போ கான்ஸ்டன்ட் டேம் பண்ண சொன்னாங்கனாக்கா அதே ப்ரொசீஜர் தான். ஸோ எக்ஸ் டைமில் குரூப் பண்ணி எக்ஸ் டைம் பவரில் என்ன இருக்கோ அதை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும். ஓகேங்களா? ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து ஆறு கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணினாக்கா கான்ஸ்டன்ட் டைம் வந்துடும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. TR+1 = 5CR, NCR ஃபஸ்ட்டு, அப்போ n வேல்யூ 5, 5CR × A power n minus r. A வேல்யூ இஸ் 2x cube, ஸோ 2x cube power n minus r, அப்போ 5 - r × B power r. B வேல்யூ இஸ் -1 by 3x square power r. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் டைமில் குரூப் பண்ணணும். ஸோ அப்போ 5CR × 2 பவர் 5 - r. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் 2x cube இருக்குது, அதுக்கு பவரில் 5 - r இருக்குது. இந்த 5 - r எடுத்து ப்ராக்கெட் உள்ள இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் காமன். அப்போ 2 பவர் 5 - r × x cube பவர் 5 - r. அப்போ இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 15 - 3r ஆகிடும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இந்த ப்ராக்கெட் டைம் பார்த்தா -1 by 3x square பவர் r இருக்குது. இந்த r வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமனு. ஸோ அப்போ -1 power r டிவைடட் பை 3 × x power 2r ஆகிடும். அப்போ 3 power r × x power 2r ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ்லாம் குரூப் பண்ணும்போது 5CR × 2 power 5 - r × -1 power r ஆகிடும். டினாமினேட்டில் 3 power r இருக்கும். இப்போ எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா x power 15 - r, டினாமினேட்டில் இருந்த எக்ஸ் டைம்ஸ் நியூமரேட் கொண்டு வரும்போது -r, அப்போ x power -2r. இப்போ எக்ஸ் டைமில் குரூப் பண்ணியாச்சு. இப்போ பேஸ் சேம் வந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5CR × 2 power 5 - r × -1 power r by 3 power r × பேஸ் சேம் வந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பேஸ் வந்து எக்ஸ், பவர் பண்ணால் 15 - 3r -2r. ஓகேங்களா? ஸோ அப்போ TR+1 = 5CR × 2 power 5 - r × -1 power r by 3 power r × x power 15 - 5r. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் ஆயிடுச்சு எக்ஸ் டைமு. இப்போ எக்ஸ் பவர் 15 - 5r, அப்போ பவரில் வந்து 15 - 5r இருக்குது, அதை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும். கான்ஸ்டன்ட் சொன்னாக்கா ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் எதாவது கண்டுபிடிச்சு சொன்னாக்கா எதோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சு சொன்னால் அதோட பவரை ஈக்குவல் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணினாக்கா ஸோ கான்ஸ்டன்ட் டேம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் x power 0. ஸோ இப்போ 15 - 5r = ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து r ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ -5r = -15. ஸோ மைனஸ் கேன்சல், 5ஆல் கேன்சல் பண்ணினாக்கா ஸோ r = 3 வரும். ஸோ r = 3ன்றது ஸோ எதில் சப்ஸ்டிட் பண்ணணுனாக்கா லாஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ TR+1, இப்போ r வேல்யூ 3, அப்போ TR+1, அப்போ 3+1 = 5C3 2 power 5 - 3 -1 power 3 by 3 power 3 × x power 15 - 5 × 3. ஓகேங்களா? ஸோ அப்போ T4 = 5C3 × 2 power 5 - 3 is 2 ஆகிடும். -1 power 3 by 3 power 3 × x power 15 - 15 0 ஆகிடும். எக்ஸ் பவரில் வந்து 15 - 5 3 சார் 15 ஆகிடும். அப்போ 0 ஆகிடும். அப்போ x power 0 வேல்யூ வந்து 1 ஆகிடும். இப்போ x power 0 வேல்யூ 1 ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுதான் கான்ஸ்டன்ட் டேம். ஸோ அப்போ 5C3 வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 5 × 4 × 3 by 1 × 2 × 3. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணாக்கா 2 வரும். ஸோ அந்த 3 கேன்சல் ஆகிடும். 5 2s are 10. அப்போ 5C3 வேல்யூ வந்து 10 ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணாக்கா 4 ஆகிடும். -1 கியூப் பண்ணாக்கா -1 வரும். ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டில் வந்து 3 கியூப்னு இருக்குது 27. ஸோ சிம்பிளை பண்ணாக்கா நியூமரேட்டரில் 10 × 4 × -1 மல்டிப்ளை பண்ணால் -40, டினாமினேட்டர் 27. ஸோ -40 by 27 தான் கான்ஸ்டன்ட்.
தட்ஸ் ஆல். Next exercise 5.1 question number 8. Find the last two digits of the number 3 power 600. 3 power 600 x பண்ணினாக்கா last 2 digit மட்டும் கேட்குறாங்க. லாஸ்ட் 2 digit என்ன வரும் கேட்குறாங்க. அப்போ 3 power 600 வந்து நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னாக்கா 3 square power 300 பிரிக்கலாம். 3 power 600 இருக்குது. அப்போ அதை 3 square power 300 பிரிக்கலாம். மல்டிப்ளை பண்ணாக்கா 3 power 600 வரும். நெக்ஸ்ட்டு 3 squareனா 9. 3 square 9 வரும், பவர் 300. ஸோ இந்த 9 எப்படி பண்ணலாம்னாக்கா 10 + 10 - 1 பண்ணலாம். 9னாக்கா 10 - 1 9 வரும், பவர் 300. ஸோ அப்போ இதில் a - b பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணி a - b பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏக்கு வேல்யூ 10, பிக்கு வேல்யூ 1, என்னுக்கு வேல்யூ 300. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா 10 power 300 a power n ஃபஸ்ட்டு. அப்போ 10 power 300 minus 300 c1 10 power 300 minus 1 into 1 power 1 plus dot 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 last 2 digits தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ அதனால் லாஸ்ட் டைமு அதுக்கு முன்னாடி டைம் மட்டும் ரைட் பண்ண போகுது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா b power n வரும், b-ஓட வேல்யூ 1 power 300. அதுக்கு முன்னாடி டைம் பார்த்தீங்கன்னாக்கா minus 300 c 299 10 power 300 minus 299 into 1 power 299 வரும். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ன்றதால லாஸ்ட் டேர்ம் அதுக்கு முன்னாடி டைம் மட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போதும். ஓகேங்களா? இப்போ 10 power 300 minus 300 c1 300 10 power 300 minus 1 power 1 dot 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 minus 300 c1 10 power 1 plus 1 power 299 வந்து 1 தான் வரும். அப்போ 1 power லாஸ்ட் டைம் பார்த்தா 1 power 300 வந்து 1 தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10 power 300 minus 300 c1 10 power 300 minus 1 power 1 plus dot 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 minus 300 c1 வேல்யூ வந்து 300 10 power 1 10 ஆகிடும் 1 plus 1. லாஸ்ட் 2 டிஜிட்ன்றதால லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எக்ஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டில் இருக்கிற டேர்ம்ஸில் அப்படியே எழுதினாலே போதும். ஓகேங்களா? லாஸ்ட் 2 டிஜிட். ஸோ மைனஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 3000 plus 1. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 0 and 1 வரும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா minus 300 plus 1 இருக்குது பண்ணினாக்கா லாஸ்ட் 2 டிஜிட்னா 0 and 1 வரும். Next exercise 5.1 question number 9. If n is positive integer, show that 9 power n plus 1 minus 8n minus 9 is always divisible by 64 சொல்கிறோம். இப்போ இந்த டேர்ம் வந்து 64 டிவைட் ஆகும்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ n is positive integer சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து பைனாமியல் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணணும். எப்படின்னு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் இண்டெக்ஷனில் பார்த்துருப்போம். இது வந்து பைனாமியல் மெத்தட் யூஸ் பண்ணுறதால பைனாமியல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும். divisible by 64 காட்டணும். ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 9 power n plus 1 இருக்குது. இந்த 9 power n plus 1 எடுத்துகிட்டு இந்த 9 வந்து 1 plus 8ன்னு பிரிக்கலாம். இல்லை 8 plus 1 பண்ணலாம். இல்லை நம்ம 1 plus 8 எடுத்துகிட்டு பவரில் n plus 1 இருக்குது. அப்போ இது a plus b power n ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ a plus b power n ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்போ ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வேல்யூ 8, என்னுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா n plus 1 இருக்குது. என்னுக்கு வேல்யூ n plus 1 போடணும். எங்கெல்லாம் n இருக்குது n plus 1 போடணும். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு a power n. அப்போ ஏக்கு வேல்யூ 1 power n-ன்றது n plus 1. இப்போ n plus 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் பண்ணாக்கா nc1. அப்போ n-க்கு வேல்யூ n plus 1ன்றதால n plus 1 c1 இன்ட்டு 1 power n plus 1 minus 1 இன்ட்டு b power 1. b-ன்றது 8 power 1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு n plus 1 c2 1 power n plus 1 minus 2 இன்ட்டு 8 power 2 ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் லாஸ்ட் டைம் b power n. b-ஓட வேல்யூ வந்து 8 power n-க்கு வந்து n plus 1. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 பவரில் எது போட்டாலும் வேல்யூ 1 தான். அப்போ 1 ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு n plus 1 c1 வேல்யூ வந்து n plus 1 இன்ட்டு 1 பவரில் எது போட்டாலும் வேல்யூ 1 தான். அப்போ 1 இன்ட்டு 8 power 1 8. ஓகேங்களா? ப்ளஸ் n plus 1 c2. அப்போ அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டிட்டு 1 power n plus 1 minus 2ன்னு இருக்குது. ஸோ அது வேல்யூ 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 8 ஸ்கொயர் பண்ணோம். 8 ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் டாட்டு லாஸ்ட் டைம் பார்த்தாக்கா 8 power n plus 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் இந்த 8 உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா 8n plus 8ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு n plus 1 c2 8 ஸ்கொயர் ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் 8 power n plus 1. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 9 power n plus 1 உடைய எக்ஸ்பிளேஷன். 9 power n plus 1னாக்கா 8n
plus 9 plus n plus 1 c2 8 square plus n plus 1 c3 8 cube இப்படி தான் போகும் சீக்வன்ஸு. ஸோ அப்போ 8 பவர் n plus 1 ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இந்த 8 இந்த 1 ஆட் பண்ணாக்கா 9 வந்துடும். ஓகேங்களா? இந்த 9 எப்படி வந்ததுனாக்கா இந்த 1ஐயும் இந்த 8ஐயும் ஆட் பண்ணினாக்கா இங்கே 9 வந்துடும். இந்த 8 n ஃபஸ்ட்டு, இந்த 1ஐயும் இந்த 8ஐயும் ஆட் பண்ணாக்கா 9, ரிமைனிங் டைம்ஸ் அப்படியே ரைட் பண்ணிச்சு. ஓகேங்களா? இப்படி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 9 பவர் n plus 1க்கான எக்ஸ்பிரஷன் இது. இப்போ கொஸ்டினை ஃபுல்லாக எழுதும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 9 பவர் n plus 1 minus 8n minus 9 தானே. ஸோ அதை எழுதி ஈக்குவல் டு இப்போ நம்ம ஃபைன் பண்ணது வந்து 9 பவர் n plus 1க்கான எக்ஸ்பிரஷன், அதுவும் கூட minus 8n minus 9 தான் ஃபுல் கொஸ்டின். இது கூட பாருங்க, ஃபுல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 9 பவர் n plus 1 minus 8n minus 9. நம்ம வந்து 9 பவர் n plus 1க்கு பைனாமியல் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது கூட என்ன பண்ணது, கொஸ்டின் வந்து minus 8n minus 9 சேர்க்கணும். அப்போ அந்த எக்ஸ்பென்ஷன் கூட என்ன பண்ண minus 8n minus 9 சேர்க்கணும். ஓகேங்களா? அப்போ சேர்த்திங்கனாக்கா இந்த 8n கேன்சல் ஆகிடும், 9 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 9 பவர் n plus 1க்கு எக்ஸ்பென்ஷன் இது. ஓகேங்களா? அப்போ இது கூட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபுல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 பவர் n plus 1 minus 8n minus n இது கூட ஆட் பண்ணினாக்கா இந்த ப்ளஸ் 8n மைனஸ் ப்ளஸ் 9 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு n plus 1 c2 8 ஸ்கொயர் ப்ளஸ் n plus 1 c3 8 கியூபு ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் 8 பவர் n plus 1 வரும். ஸோ 8 ஸ்கொயர் எல்லாத்துலையும் காமனாக எடுக்கிறீங்க. 8 காமனாக வெளியே எடுத்துறாக்கா n plus 1 c2 ப்ளஸ் n plus 1 c3 8 ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் 8 பவர் n plus 1 minus 2. ஓகேங்களா? எல்லாத்துலேயும் 8 ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துறாங்க. ஸோ அப்போ 8 ஸ்கொயர் பண்ணினாக்கா 64 வரும். அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ n plus 1 c2 ப்ளஸ் n plus 1 c3 8 ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் 8 பவர் n minus 1 வரும். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா 8 ஸ்கொயர் பண்ணாக்கா 64 தானே வருங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா. ஈக்குவல் டுக்கு அப்புறம் 8 ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ ஸ்கொயர் பண்ணாக்க 64 வரும். இப்போ 64 இந்த பிராக்கெட் டைம் சம்திங், அப்போ 64 கண்டிப்பாக அது வரதால இஸ் டிவிசிபிள் பை 64. தட்ஸ் ஆல். Next exercise 5.1 question number 10. If n is an odd positive integer, prove that the coefficient of the middle terms in the expansion of x plus y power n are equal னு சொல்றாங்க. So coefficient of the middle term in the expansion of x plus y are equal னு கேக்குறாங்க. ஸோ அப்போ x plus y power n பைனாமியல் தியரி யூஸ் பண்ணி எக்ஸ் பண்ண போறீங்க. இப்போ ஏவுக்கு எக்ஸ், பிக்கு ஒய், என்னுக்கு n தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ a plus b பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன கேட்கறாக்கா இதில் மிடில் டேர்ம் வந்துருப்பார். அப்போ மிடில் டேர்ம் வந்தாலும் மிடில் டேர்முக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து n is even, n is odd. ஓகேங்களா? அப்போ இதில் பவரில் வந்து n வந்துருக்கு. இப்போ n is odd எடுத்துக்கணும். அப்போ if n is odd, middle terms are n plus 1 by 2 and n plus 3 by 2 ஃபார்முலா அது. ஸோ அப்போ to find t n plus 1 by 2 அப்புறம் t n plus 3 by 2 ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். r is equal to n plus 1 by 2 minus 1. அப்போ r is equal to n plus 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா minus 2 by 2 வரும். ஸோ சிம்பிளை பண்ணாக்கா r equal to n minus 1 by 2 வரும். ஸோ அப்போ tr plus 1 ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ncr into a power n minus r into b power r. ஸோ அப்போ அதில் இந்த r plus 1 இருக்கணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா r plus 1 வந்து இந்த ஃபார்முலா இருக்கணும். r plus 1 பிரிக்கணும். இப்போ r equal to n minus 1 by 2 plus 1. ஓகேங்களா? அப்போ ஆருக்கு பார்த்தீங்கன்னா n minus 1 by 2 பண்ணணும் ஆருக்கு. ஓகேங்களா? அப்போ NCR, ஆருக்கு வந்து n minus 1 by 2, a பவர் ஏவுக்கு வேல்யூ வந்து x, பவரில் வந்து n minus r. அப்போ n மைனஸ் ஆருக்கு வந்து n minus 1 by 2. ஓகேங்களா? இன்ட்டு b பவர் r, பிக்கு வேல்யூ வந்து y, பவர் r வந்து n minus 1 by 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t n plus 1 by 2 ஈக்குவல் டு nc n minus 1 by 2. அப்போ t n plus 1 கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா nc n minus 1 by 2 வரும். ஸோ அப்போ டு ஃபைண்டு நெக்ஸ்ட்டு t n plus 3 by 2. ஓகேங்களா? அப்போ அதுலேருந்து r டெரிவ் பண்ணினோம். ஸோ அப்போ r is equal to n plus 3 by 2 minus 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா n plus 3 minus 2 by 2 வரும். ஸோ அப்போ r is equal to n plus 1 by 2 வரும். ஸோ அப்போ இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா tr plus 1 ஃபார்முலா. இப்போ t ஆருக்கு வந்து n plus 1 by 2 plus 1 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து ncr வரும். அப்போ ncrக்கு வந்து n plus 1 by 2 இன்ட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா x பவர் n மைனஸ் n plus 1 by 2, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா y பவர் n plus 1 by 2. ஓகேங்களா? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t n plus 3 by 2 பார்த்தீங்கன்னாக்கா nc n plus 1 by 2. அப்போ கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம ஈக்குவல் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு டேமோட கோஎஃபிஷியன்ட் எடுத்தாச்சு. ஸோ மிடில் டேமோட கோஎஃபிஷியன்ட் எடுத்தாச்சு. ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணணும். இப்போ ஸோ டு ப்ரூவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t n plus 1 by 2 ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
t n plus 3 by 2. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணுறோம் nc n minus 1 by 2 equal to nc n plus 1 by 2. ஓகேங்களா? ஸோ டு ப்ரூவ் தே ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இப்போ நம்ம என்ன பண்ணோம் ப்ரூஃப் பண்ண ரெண்டு சைடு ஈக்குவல் ப்ரூஃப் பண்ணப்போ இப்போ டு ப்ரூவ் தே ஆர் ஈக்குவல். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துறீங்க. ரைட் ஹேண்ட் சைடு பண்ணாக்கா nc n plus 1 by 2 இருக்குது. ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா NCR ஈக்குவல் டு NC n minus r ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணுறீங்க. இப்போ NC n minus rன்றதுனா n plus 1 by 2. ஸோ இது சிம்பிள் பண்ணாக்கா NC இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2n minus n minus 1 by 2 வரும். ஸோ அப்போ NC 2nல ஒரு n போயிடுச்சுன்னா n வரும், minus 1 by 2 வந்துடும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சு பாருங்க. அப்போ தே ஆர் ஈக்குவல். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சு. இப்போ தே ஆர் ஈக்குவல். தட்ஸ் ஆல். Next exercise 5.1 question number 11. If n is a positive integer and r is a non-negative, prove that the coefficient of x power r and x power n minus r in the expansion of 1 plus x power n are equal. Okay, இப்போ n is positive integer, r is a non-negative சொல்லிட்டாங்க. Prove that the coefficient of x power r and coefficient of x power n minus r in the expansion are equal. காட்ட சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 + x power n இருக்குது. அதில் வந்து a = 1, b = x, n = n இருக்குது. ஸோ இதுக்கும் tr + 1 ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணோம். x power r உடைய கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும், x power n minus r உடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து ஈக்குவல் காட்டணும். ஓகேங்களா? இப்போ tr + 1 = ncr a power n minus 1 b power r தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் அப்ளை பண்ணினாக்கா tr + 1 = ncr. இப்போ n-க்கு n தான், c r-க்கு r, a-க்கு வேல்யூ வந்து 1 பவர் n minus r இன்ட்டு b-க்கு வேல்யூ வந்து x பவர் r. ஓகேங்களா? Next tr + 1 = ncr into 1 power n minus r. 1 power எது வந்தாலும் வேல்யூ 1 ஆகிடும், x power r. ஓகேங்களா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power r is ncr. ஓகேங்களா? x power r ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் x power n minus r ஓட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? வேர் r = n minus r, வேர் r = n minus r. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு x power n minus r ஓட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. t r = n minus r + 1 = nc n minus r into x power n minus r. ஓகேங்களா? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n minus r பார்த்தீங்கன்னாக்கா nc n minus r. இப்போ ரெண்டும் ஈக்குவல் காட்டணும். ஸோ டு ப்ரூவ் தட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power r = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n minus r. ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் x power r உடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா ncr, x power n minus r உடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா nc n minus r. ரெண்டு ஈக்குவல் காட்டணும். ஆல்ரெடி இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அப்போ ncr = nc n minus r ஈக்குவல் தான். ஓகேங்களா? அப்போ இது ns தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.1ல கொஸ்டின் நம்பர் 12. If a and b are distinct integers, prove that a minus b is a factor of a power n minus b power n whenever n is a positive integer. ஹிண்ட் கொடுத்துறான் பாருங்க. a power n-க்கு என்ன சப்ஷன் பண்ணாக்கா a power n-க்கு வந்து a minus b plus b power n and expand. அப்போ இதில் கொடுத்துற a power n minus b power n இருக்குல்ல, அதில் a power n-ல a minus b plus b power n ன்ட்டு சப்ஷன் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ a power n minus b power n = a power n-க்கு a minus b plus b power n போடாச்சு minus b power n. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா a minus b-ன்றத நம்ம a-ன்னு வச்சுட்டு b-ன்றத b-ன்னு வச்சுட்டு a plus b power n வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா a minus b plus b power n இருக்குல்ல, அதில் a minus b ஏவா கன்சிடர் பண்ணிட்டு plus b power n. அப்போ a plus b power n ஃபார்மில் அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் மட்டும். அப்போ அப்ளை பண்ணும்போது ஏவுக்கு a minus b, பிக்கு வந்து b போட்டுக்கணும், n-க்கு வந்து n தான் இந்த ப்ராக்கெட். ஓகேங்களா? பைனாமியல் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ a minus b plus b power n = ஃபஸ்ட்டு என்ன வரும் a power n. அப்போ ஏவுக்கு வந்து a minus b power n plus nc1 into a power n minus 1. அப்போ ஏவுக்கு வந்து a minus b இருக்குது. அப்போ a minus b power n minus 1 into b power 1, bக்கு b தான், plus nc2 into a minus b power n minus 2 into b square plus dot 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 plus லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா b power n வரும். அதுக்கு முன்னாடி டைம் எழுதிக்கலாம். லாஸ்ட் டைமுக்கும் முன்னாடி டைம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி டைம் பார்த்தீங்கன்னாக்கா nc n minus 1 a minus b into b power n minus 1 plus லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா b power n, b power n வந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது கூட என்ன மிஸ் ஆகுதுனாக்கா மைனஸ் b power n இருக்குவார். நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து இதுக்கு மட்டும்தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பைனாமியல் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு பாருங்க மைனஸ் பிஎன் இருக்குல்ல, அப்போ இது கூட என்ன பண்ணணும் அட்டாச் பண்ணிடணும். மைனஸ் b
பவர் n அட்டாச் பண்ணினாக்கா லாஸ்ட் டைம் கூட மைனஸ் பி பவர் n போட்டிங்கனாக்கா இந்த ப்ளஸ் பி பவர் n மைனஸ் பி பவர் n கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன கிடைக்குனாக்கா a மைனஸ் பி பவர் n ப்ளஸ் nc1 இன்ட்டு a மைனஸ் பி பவர் n மைனஸ் 1 இன்ட்டு b ப்ளஸ் nc2 இன்ட்டு a மைனஸ் பி பவர் n மைனஸ் 2 இன்ட்டு b ஸ்கொயர் வரும் ப்ளஸ் டாட் ஆர் ப்ளஸ் nc n மைனஸ் 1 a மைனஸ் b இன்ட்டு b பவர் n மைனஸ் 1 வரும். ஓகேங்களா, அப்போ a மைனஸ் b காமனாக இருக்கும் எல்லாத்துலேயும் காமனாக a மைனஸ் b எடுத்துட்டாக்கா ரிமைனிங் வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னாக்கா a மைனஸ் பி பவர் n இருக்குது, அதில் வந்து a மைனஸ் பியை காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா a மைனஸ் பி பவர் n மைனஸ் 1 வரும் ப்ளஸ் nc1 இன்ட்டு செகண்ட் டைமில் அதுமாதிரி எடுத்தோன்னா a மைனஸ் பி பவர் n மைனஸ் 1 இருக்குது, அதில் வந்து a மைனஸ் பியை காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா a மைனஸ் பி பவர் n மைனஸ் 2 ஆகிடும் இன்ட்டு b ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் nc n மைனஸ் 1 இன்ட்டு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா b பவர் n மைனஸ் 1 வரும். ஓகேங்களா, அப்போ இதில் a மைனஸ் பியால் டிவைட் ஆகுதுன்ட்டு நம்ம காட்டணும். அப்போ இதில் a மைனஸ் பி இன்ட்டு சம்திங் இருக்குது. இப்போ a மைனஸ் பி வந்தாலே அது வந்து கண்டிப்பாக a மைனஸ் பியால் டிவைட் ஆகும். இப்போ a பவர் n மைனஸ் b பவர் n இஸ் டிவிசிபிள் பை a மைனஸ் b. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.1 question number 13. In the binomial expansion of a plus b power n, the coefficient of the fourth and 13th term are equal to each other. Find n கேரம். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பென்ஷன் பண்ணிவிட்டு அதில் ஃபோர்த் அண்டு 13th டேர்ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபோர்த் டேர்மு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 13th டேர்ம் வந்து ஈக்குவல் பண்ணி என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அவங்க ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, ஃபோர்த் டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டும் 13th டேர்ம் கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைண்ட் என். ஓகேங்களா, அப்போ பர்டிகுலர் டேர்ம் மட்டும்தான் கேட்குறாங்க. இப்போ ஃபோர்த் டேர்ம் அண்ட் 13th டேர்ம். அப்போ இதுக்கு எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணாக்கா பர்டிகுலர் டேர்ம் மட்டும் கேட்டாங்கனாக்கா TR+1 ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோர்த் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் 12th டேர்மோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, இப்போ TR+1 ஃபார்ம்ல NCR இன்ட்டு a பவர் n மைனஸ் 1 இன்ட்டு b பவர் r. ஸோ டு ஃபைண்ட் ஃபோர்த் டேர்ம் இப்போ வேர் r ஈக்குவல் டு 3. ஓகேங்களா, r ஈக்குவல் டு 3 வரும். எப்படின்னாக்கா ஃபோர்த் டேர்ம்னாக்கா T4. ஓகேங்களா, அப்போ T4னாக்கா அந்த 4 வந்து r+1 ஃபார்ம் பிரிக்கணும். இப்போ 4 வந்து எப்படி பிரிக்கலாம் 3+1 பிரிக்கணும். அப்போ 3+1னாக்கா அப்போ r வேல்யூ வந்து 3 வரும். ஓகேங்களா, இப்போ T 3+1. இப்போ T 3+1 அர்த்தம் T4 தானே இது. அப்போ T4 ஃபோர்த் டேர்மு. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னாக்கா இந்த r+1 ஃபார்மை பிரிக்கணும். r+1னாக்கா இந்த 4 வந்து 3+1 பிரிக்கணும். இங்கே 1 வரணும். ஓகேங்களா, அப்போ 3+1 வரும். இப்போ இங்கே வர பிளேஸில் ஆரோட வேல்யூ வந்து 3 வந்துடும். ஓகேங்களா, இப்போ r வேல்யூ 3 தெரிஞ்சு போச்சு. சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. n-க்கு n தான் NCR ஃபர்ஸ்ட். அப்போ NC3. நெக்ஸ்ட்டு ஏவுக்கு ஏ தான் இருக்குது, பிக்கு பி தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ a பவர் n மைனஸ் 3 b பவர் 3. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு T4 ஈக்குவல் டு NC3 இன்ட்டு a பவர் n மைனஸ் 3 b கியூப். ஓகேங்களா, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் T4 பார்த்தினாக்கா T4ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தினாக்கா NC3. T4ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தினாக்கா NC3. ஓகேங்களா, இப்போ இங்கே வர பிளேஸில் வர டேர்ம்ஸ் தான் கோஎஃபிஷியன்ட் NC3. இந்த பிளேஸ் தான் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ T4ஓட கோஎஃபிஷியன்ட் NC3. நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் 13th டேர்மோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். பட் 13th டேர்ம்னாக்கா r ஈக்குவல் டு 12 வரும். அப்போ 13 எப்படி பிரிக்கலாம்னாக்கா 12+1 பிரிக்கலாம். TR+1 ஃபார்முக்கு பிரிக்கணும். இப்போ T13னாக்கா T12+1. அப்போ ஆருக்கு வேல்யூ வந்து 12. ஓகேங்களா, ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. இப்போ T12+1 ஈக்குவல் டு NC12 இன்ட்டு a பவர் n மைனஸ் 12 இன்ட்டு b பவர் 12. ஓகேங்களா, அப்போ T13 இஸ் ஈக்குவல் டு NC12 a பவர் n மைனஸ் 12 இன்ட்டு b பவர் 12. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 13th டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ NC12 தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 13. ஓகேங்களா, ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் T12 ஸோ T13 ஈக்குவல் டு NC12. 13th டேர்மோடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா NC12. இப்போ ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கிவன் டு பி ஈக்குவல். அப்போ NC3 ஈக்குவல் டு NC12. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபோர்த் டேர்மையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 13th டேர்மையும் ஈக்குவல் பண்ணுறீங்க. அப்போ NC3 ஈக்குவல் டு NC12. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுலேருந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும். NC3 ஈக்குவல் டு NCR ஈக்குவல் டு NCn மைனஸ் 1 தெரியும். அப்போ NC3 ஈக்குவல் டு NCn மைனஸ் 12. ஸோ அப்போ NCX ஈக்குவல் டு NCY ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். NCX ஈக்குவல் டு NCYனாக்கா x ப்ளஸ் y ஈக்குவல் டு n எடுத்துலாம், இல்லைனாக்கா x ஈக்குவல் y எடுத்துலாம். அப்போ n மைனஸ் 12 ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ n ஈக்குவல் டு இந்த மைனஸ் 12 ஆன்சர்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ n ஈக்குவல் டு 15. தட்ஸ் ஆல். Next exercise 5.1 question number 14. In the binomial coefficients of 3 consecutive terms in the expansion of
a plus x power n are in the ratio 1:7:42. Then find n. ஓகேவா, என்னோட வேலை கேட்குறாங்க. ஸோ அப்போ அதில் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இன் தி எக்ஸ்பென்ஷன். இந்த எக்ஸ்பென்ஷனுடைய கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து, ஓகேங்களா, அடுத்தடுத்து டேர்முடைய கோஎஃபிஷியன்ஸு அது எப்படி கொடுத்துறான் பாருங்க, ரேஷியோவில் கொடுத்துறான் பாருங்க, 1:7:42. ஓகேங்களா, அந்த ரேஷியோ வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபைண்ட் n. இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்து அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டு அதனுடைய ரேஷியோ கொடுத்துறாங்க, இதை யூஸ் பண்ணி n கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்டு 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துக்கிறீங்க, tr+1, tr+2, tr+3. இதுதான் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு. பி தி டேர்ம்ஸ் whose coefficients ஆஃப் இந்த ரேஷியோ வந்து 1:7:42. ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்ஷன் a ப்ளஸ் எக்ஸ் பவர் n கொடுத்துறாங்க. இப்போ ஏக்கு வேல்யூ a, பிக்கு வேல்யூ எக்ஸு, என்னுக்கு n. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அதே tr+1 ஃபார்முலா யூஸ் பண்ணோம். 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தான் எடுத்துக்கிறோம். அதனால் இந்த tr+1 ஃபார்முலா tr+1 ஈக்குவல் டு NCR இன்ட்டு a பவர் n மைனஸ் and b பவர் r. ஸோ அப்போ tr+1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்மு என்னதுனாக்கா tr+1, அதுக்கு கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் என்னக்கா tr+2, அது கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் என்னக்கா tr+3. இது மூணுமே கான்சிக்யூட்டிவ் டேர்ம், அடுத்தடுத்த டேர்ம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் டைமுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ tr+1 கரெக்டாக இருக்குது, ஈக்குவல் டு NCR. ஏக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஏ தான், n மைனஸ் ஆர், பிக்கு வந்து எக்ஸு, அப்போ எக்ஸ் பவர் ஆர். அப்போ இது கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா tr+1 கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா NCR. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் tr+1 ஈக்குவல் டு NCR. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா tr+2 இருக்குது. ஸோ அதுக்கு கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும், இது சிமிலர்லி போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் tr+2 ஈக்குவல் டு NCR+1 வரும். ஏன்னாக்கா +1 தானே, உங்கள் tr+2 இருக்குது. ஓகேங்களா, இந்த tr+2 எப்படி பிரிக்கணும்னாக்கா tr+1 +1 பிரிக்கணும். ஓகேங்களா, பிரிச்சிங்கனாக்கா நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா NCR+1 வரும். ஃபார்முலா அப்ளை பண்ணியும் பண்ணலாம், இல்லை டேரக்டாக எதுவுமே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா tr+3 இருக்குது. ஃபார்முலா அப்ளை பண்ணால் எப்படி இருக்கணும், tr+1 ஃபார்முலா இருக்கும். அப்போ tr+3-ஐ tr+2+1 பிரிக்கணும். போட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாக்கா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் tr+3 ஈக்குவல் டு NCR+2 வரும். ஓகேங்களா, இப்போ 3 டேர்மோடைய கான்சிக்யூட்டிவ் டேர்மோடைய கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ரேஷியோ கொடுத்துறாங்க, அதுக்கு ஈக்குவல் பண்ணணும். இப்போ NCR ஈஸ்ட்டு NCR+1 ஈஸ்ட்டு NCR+2 ஈக்குவல் டு 1:7:2. அந்த கோஎஃபிஷியன்ட்டுடைய ரேஷியோ தான் கொடுத்துறாங்க. அப்போ 3 கோஎஃபிஷியன்ட்டுக்கு அந்த ரேஷியோ ஈக்குவல் பண்ணினாக்கா NCR ஈஸ்ட்டு NCR+1 ஈஸ்ட்டு NCR+2 ஈக்குவல் டு 1:7:42 வரும். இப்போ பேராக என்ன பண்ணப்போ ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் என்னோட வேல்யூ. ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் எடுத்துடும். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா NCR ஈஸ்ட்டு NCR+1 எடுத்துகிட்டு ஈக்குவல் டு அதுக்கு ரேஷியோ பண்ணால் 1:7. இப்போ ரேஷியோ வந்துச்சுனாலே அது டிவைடட் பை அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு 2 டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா பேராக ஈக்குவல் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டேர்மு செகண்ட் டேர்மு தேர்ட் டேர்ம். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்னாக்கா NCR ஈஸ்ட்டு NCR+1 ஈக்குவல் டு 1:7 அண்டு செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா NCR+1 ஈஸ்ட்டு NCR+2 ஈக்குவல் டு 7:42. செகண்டு தேர்டு NCR+1 ஈஸ்ட்டு NCR+2 ஈக்குவல் 7:42. ஓகேங்களா, ஸோ அப்போ ரேஷியோ வந்தாலே என்ன பண்ணலாம், அது டிவைடில் ரைட் பண்ணலாம். அப்போ NCR டிவைடட் பை NCR+1 ஈக்குவல் டு 1/7. ஓகேங்களா, அண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா NCR+1 டிவைடட் பை NCR+2 ஈக்குவல் டு 7/42. ஓகேங்களா, ஸோ இது 7 கேன்சல் பண்ணிடலாம். 177 6 7 சார் 42. ஸோ அப்போ NCR+1 பை NCR+2 ஈக்குவல் டு 1/6. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா NCR பை NCR+1 ஈக்குவல் 1/7 வந்திருக்கு. ஸோ இதுக்கு காம்பினேஷன் ஃபார்முலா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். NCR ஃபார்முலாக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறீங்க. நியூமரேட்டில் பார்த்தீங்கன்னா NCR கரெக்டாக இருக்குது, அதுக்கான ஃபார்முலா. டினாமினேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா NCR ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது n-க்கு n தான் இருக்குது, r-க்கு வந்து r+1 இருக்குது டினாமினேட்டில். ஸோ அது ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது டினாமினேட்டில் n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியலுக்கு r+1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் வரும். அப்போ n மைனஸ் r-க்கு வந்து r+1 இன்ட்டு ஃபேக்டோரியல். ஓகேங்களா, ஈக்குவல் டு 1/7. ஓகேங்களா, ஸோ நியூமரேட்லி டினாமினேட்லி n ஃபேக்டர் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ n ஃபேக்டர் பை r ஃபேக்டர் வந்து n மைனஸ் r ஃபேக்டர் பை n ஃபேக்டர் பை r+1 ஃபேக்டர் இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் உள்ள மைனஸ் r -1 ஆகிடும். ஸோ அப்போ r+1 ஃபேக்டர் இன்ட்டு n மைனஸ் r -1 ஃபேக்டர் ஆகிடும் ஈக்குவல் டு 1/7. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு
ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டர் பை என் ஃபேக்டோரியல் வரும் ஈக்குவல் டு 1/7. இந்த என் ஃபேக்டர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, 1/r ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஈக்குவல் 1/7 வரும். ஸோ அப்போ என் ஃபேக்டோரியலுக்கான எக்ஸ்பிளேஷன் உனக்கு தெரியும், n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ அதனால் n ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னாக்கா n ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ஃபேக்டோரியல் பண்ணலாம். n ஃபேக்டோரியல்னாக்கா n இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், n ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல்னாக்கா n ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னாக்கா n மைனஸ் ஆர் இன்ட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ரைட் பண்ணலாம். ஸோ இது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ அப்போ அது கம்பைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ரைட் பண்ணாக்கா n மைனஸ் ஆர் டேர்ம் இருக்கணும், n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டர் மட்டும் தான் இருக்குது, இங்கே n மைனஸ் ஆர் இல்லை, இந்த n மைனஸ் ஆர் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் n மைனஸ் ஆரை நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். n மைனஸ் ஆர் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணும்போது ஸோ 1/r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் இன்ட்டு n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டர் ரைட் பண்ணலாம் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டர் ரைட் பண்ணலாம் ஈக்குவல் டு 1. இந்த ஆர் ஃபேக்டர் கேன்சல் ஆகிடும், இந்த n மைனஸ் ஆர் ஃபேக்டர் n மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருந்தாக்கா ஆர் ப்ளஸ் ஒன் இருக்கும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் n மைனஸ் ஆருக்கு ஈக்குவல் டு 1/7 இருக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 7 இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 1 இன்ட்டு n மைனஸ் ஆர் இருக்கும். 7 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 7r + 7 ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் வரும். ஸோ இதில் வந்து ஆறு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். 7 மட்டும் வச்சுட்டு இந்த 7 ஆன்சர் பண்ணி மைனஸ் ஆகிடும். அப்போ n மைனஸ் ஆர் மைனஸ் 7r வந்துடும். ஸோ அப்போ 7 ஈக்குவல் டு n மைனஸ் 8rனு வரும். அப்போ n மைனஸ் 8r ஈக்குவல் டு 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவல் பண்ண வந்து நெக்ஸ்ட் ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா NCR + 1/NCR + 2 இருக்கும் ஈக்குவல் 1/6. இதுக்கு அதுமாரி NCR ஃபார்மில் யூஸ் பண்ணினாக்கா n ஃபேக்டோரியல் பை r + 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r + 1 ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் பை r + 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r + 2 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஈக்குவல் டு 1/6. ஸோ இது சிம்பிளை பண்ணினாக்கா n ஃபேக்டோரியல் பை r + 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த மைனஸ் சைனை உள்ள அப்ளை பண்ணும்போது n மைனஸ் r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் பை r + 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r மைனஸ் 2 ஃபேக்டோரியல் வரும். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு r + 2 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னாக்கா r + 2 இன்ட்டு r + 1 ஃபேக்டோரியல் வரும். இப்போ இதில் n மைனஸ் r மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னாக்கா n மைனஸ் r மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் r மைனஸ் 2 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ அப்போ n ஃபேக்டோரியல் பை r + 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் r மைனஸ் 2 ஃபேக்டோரியல் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? டினாமினேட்டர் இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா r + 2 ஃபேக்டோரியல் r + 2 இன்ட்டு r + 1 ஃபேக்டோரியல் ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் n மைனஸ் r மைனஸ் 2 ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல். இப்போ n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். அதுமாதிரி n மைனஸ் r மைனஸ் 2 ஃபேக்டோரியல் r + 1 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். காமன் டைம் கேன்சல் பண்ணிட்டாக்க ரிமைனிங் வந்து r + 2 பை n மைனஸ் r மைனஸ் 1 இருக்கும் ஈக்குவல் டு 1/6. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 6 இன்ட்டு r + 2 ஈக்குவல் டு 1 இன்ட்டு n மைனஸ் r மைனஸ் 1. ஸோ 6 மல்டிப்ளை பண்ணும்போது 6r + 12 ஈக்குவல் டு n மைனஸ் r மைனஸ் 1 இருக்கும். ஸோ இந்த 1 ஆன்சர் பண்ணாக்கா ப்ளஸ் ஆகிடும். இப்போ 12 + 1 ஈக்குவல் டு n மைனஸ் r மைனஸ் 6r ஆகிடும். ஸோ அப்போ 13 ஈக்குவல் டு n மைனஸ் 7rனு வரும். ஸோ அப்போ n மைனஸ் 7r ஈக்குவல் 13 இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம். ஃப்ரம் 1 and 2 சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ n மைனஸ் 8rன்றது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 7. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து n மைனஸ் 7r ஈக்குவல் டு 13. ஸோ ஆட் பண்ணுறோம். ஸோ சப்ராக்ஷன் பண்ணிடலாம். சப்ராக்ஷன் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். 1 - 2 பண்ணுறீங்க. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ n கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மைனஸ் 7r ப்ளஸ் 8r இருக்கும். மைனஸ் பண்ணி மைனஸ் ஆர்னு வரும். சாரி மைனஸ் 8r ப்ளஸ் 7r. ஓகேங்களா? அப்போ சப்ராக்ஷன் பண்ண மைனஸ் ஆர்னு வரும் ஈக்குவல் டு மைனஸ் 6னு வரும். ஸோ அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணாக்கா r ஈக்குவல் டு 6 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் r ஈக்குவல் டு 6 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேலை கண்டுபிடிக்கணும். அப்போ n மைனஸ் 8r ஈக்குவல் டு 7. ஸோ அப்போ n மைனஸ் 8 இன்ட்டு r ஈக்குவல் 6 ஈக்குவல் 7. ஸோ அப்போ n மைனஸ் 8 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணால் 48 ஈக்குவல் டு 7. ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் இந்த 48 ஆன்சர் பண்ணாக்கா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 7 + 48. ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 55. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 5.1ல் கொஸ்டின் நம்பர் 15. In the binomial coefficients of 1 + x power n
தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி 5th, 6th and 7th terms are in AP. Find all values of n. என்னோட வேல்யூஸ் கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்லிக்கிறாங்கனாக்கா 5th, 6th, 7th டேர்மோடி கோஎஃபிஷியன்ட் வந்து ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 5th டேர்ம் கண்டுபிடிக்கணும், 6th டேர்ம் கண்டுபிடிக்கணும், 7th கண்டுபிடிச்சி அதோட கோஎஃபிஷியன்ட்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஏபிக்கான டெஃபினேஷன் அப்ளை பண்ணணும். ஏபின்னு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு அந்த கண்டிஷன். ஸோ ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வேல்யூ எக்ஸ், என்னுக்கு n. ஸோ டு ஃபைண்டு 5th டேர்ம் அப்போ TR+1 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வேறு R ஈக்குவல் பண்ணால் 4ன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ T5னாக்கா அது எப்படி பிரிப்பீங்க? 4+1 தான் பிரிப்பீங்க. அப்போ ஆருக்கு வேல்யூ 4 வரும். இப்போ TR+1 ஃபார்முலா ரைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு T4+1 ஈக்குவல் டு என்னுக்கு வேல்யூ n, சி ஆருக்கு வேல்யூ 4, ஏக்கு வேல்யூ 1. இப்போ 1 பவர் n மைனஸ் ஆர், அப்போ n மைனஸ் 4, பி பவர் ஆர், பிக்கு வேல்யூ வந்து எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? அப்போ T5 ஈக்குவல் டு NC4, 1 பவர் எது போட்டாலும் 1 தான் வரும், எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? அப்போ 5th டேர்மோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா NC4. ஓகேங்களா? ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 5th டேர்ம் இஸ் NC4. நெக்ஸ்ட்டு சிமிலர் இதேமாரி 6th டேர்ம் 7th டேர்ம் டாட் எழுதிக்கலாம் பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 6th டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா NC5ன்னு வரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 7th டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா NC6ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் என்னது ஏபின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ 5th டேர்ம், 6th டேர்ம், 7th டேர்ம் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா NC4, NC5, NC6 ஆர் ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ டு ஃபைண்ட் n ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இது T1, T2, T3ன்னு கண்டு போட்டுனாக்கா ஏபின்னாக்கா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். அதான் ப்ரொசீஜரு. இப்போ ஒரு டேர்ம் வந்து சீக்வன்ஸ் வந்து ஏபின்னு சொல்லிட்டாக்கா எப்படி செக் பண்ணிங்க? டிஃப்ரென்ஸை செக் பண்ணிங்க. டி ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் இருக்கும். அப்போ அப்ளை பண்ணாக்கா செகண்ட் டேர்ம் பார்த்தாக்கா NC5 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தாக்கா NC4 ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் பார்த்தாக்கா NC6 மைனஸ் செகண்ட் டேர்ம்னா NC5. ஓகேங்களா? ஸோ NC5 அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற NC5 மைனஸாக இருக்குல்ல, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ NC5 + NC5 ஈக்குவல் டு NC6. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மைனஸ் NC4 ஹேண்ட் சைடு வந்துச்சுனாக்கா NC4 ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ NC5 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் NC5 ஈக்குவல் டு NC4 + NC6. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 இன்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி NCR ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. இப்போ NCR ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஸோ அப்போ n ஃபேக்டோரியல் பை ஆருக்கு வேல்யூ வந்து 5ன்னு இருக்குது. அப்போ 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r, அப்போ n மைனஸ் 5 ஃபேக்டோரியல் இருக்கும் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் அதுமாதிரி NCR ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. ஸோ n ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் n ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 6 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2 இன்ட்டு n ஃபேக்டோரியல் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் n ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 6 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ காமன் டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். நம்ம காமன் டேர்ம் வந்து n ஃபேக்டோரியல் காமன் வேல்யூ எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதுமாரி 2/5 ஃபேக்டோரியல் n மைனஸ் 5 ஃபேக்டோரியல் இருக்கும் ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1/4 ஃபேக்டோரியல் n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/6 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 6 ஃபேக்டோரியல் இருக்குது. பட் ஈக்குவல் ரெண்டு சைடு காமன் டேர்ம் வர மாதிரி அந்த டேர்ம்ஸ் வரைக்கணும். இந்த ஃபேக்டோரியலில் பிரிக்கிறோம். ஓகேங்களா? என்ன காமனாக வரும்னாக்கா 2 இந்த டினாமினேட்டரில் என்ன பண்ணுங்க 5 ஃபேக்டோரியல் இருந்தது. அந்த 5 ஃபேக்டோரியலை 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு n மைனஸ் 6 ஃபேக்டோரியல் இருந்து அப்போ n மைனஸ் 5 இன்ட்டு n மைனஸ் 6 ஃபேக்டோரியல். ஸோ டினாமினேட்டரில் என்ன பாருங்க n மைனஸ் 5 ஃபேக்டோரியல் இருக்குது. இந்த n மைனஸ் 5 ஃபேக்டோரியல் n மைனஸ் 5 இன்ட்டு n மைனஸ் 6 இன்ட்டு ஃபேக்டோரியல் பிரிக்கலாம் ஈக்குவல் டு இங்கே 1/4 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 4 இன்ட்டு n மைனஸ் 5 இன்ட்டு n மைனஸ் 6 ஃபேக்டோரியல் பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 6 ஃபேக்டோரியல் பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மூணுத்துலேயும் நான் காமனாக இருக்கு பாருங்கள். 4 ஃபேக்டோரியல் காமனாக கேன்சல் பண்ணிடலாம். இதுமாதிரி n மைனஸ் 6 ஃபேக்டோரியல் காமனாக கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரிமைனிங் வந்து 2/5 இன்ட்டு n மைனஸ் 5 வரும் ஈக்குவல் டு 1/n மைனஸ் 4 இன்ட்டு n மைனஸ் 5 வரும் ப்ளஸ் 1/6 5 13 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவல் டு 2/5 இன்ட்டு n மைனஸ் 5 ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது அந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு வந்துனாக்கா 1/n மைனஸ் 4 இன்ட்டு n மைனஸ் 5 அப்படியே ஈக்குவல் இந்த சைடு வந்துச்சுனாக்கா மைனஸ் டேம் ஆகிடும் ஈக்குவல் டு 1/13 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம்னாக்கா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 இன்ட்டு n மைனஸ் 4 இன்ட்டு n மைனஸ் 5 நெக்ஸ்ட்டு இங்கே கிராஸ் பண்ணினாக்கா மைனஸ் 5 வரும். ஸோ எல்சிஎம் வந்து 5 இன்ட்டு n மைனஸ் 4 n மைனஸ் 5 எடுத்தீங்கன்னாக்கா இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா 2/5/n மைனஸ் 5 இருக்குது. இப்போ n மைனஸ் 4 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 1/n மைனஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ 5 மட்டும் வரும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 1/13 வரும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணாக்கா உள்ள 12 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 12 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2n மைனஸ்
8 வரும் மைனஸ் 5 பை டினாமினேட்டரில் இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணாக்கா 5 × n ஸ்கொயர் மைனஸ் 5n மைனஸ் 4n ப்ளஸ் 20 வந்துடும் ஈக்குவல் டு 1/30. ஸோ நியூமரேட்டரில் சிம்பிளை பண்ணாக்கா 2n மைனஸ் 13 வந்துடும் பை டினாமினேட்டரில் 5 × n ஸ்கொயர் மைனஸ் 9n ப்ளஸ் 20 வந்துடும் ஈக்குவல் 1/30. இந்த 5 கேன்சல் பண்ணலாம். 5 and 30 கேன்சல் பண்ணாக்கா 6 வந்துடும். ஸோ அப்போ 2n மைனஸ் 13 பை n ஸ்கொயர் மைனஸ் 9n ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 1/6 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ 6 × 2n மைனஸ் 13 ஈக்குவல் டு 1 × this time n ஸ்கொயர் மைனஸ் 9 ப்ளஸ் 20 வந்துடும். ஸோ 6 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 12n மைனஸ் 78 ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 9n ப்ளஸ் 20 வரும். எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடும். இப்போ n ஸ்கொயர் மைனஸ் 9n ப்ளஸ் 20 மைனஸ் 12n ப்ளஸ் 78 ஈக்குவல் 0. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா n சிம்பிளை பண்ணினாக்கா n ஸ்கொயர் மைனஸ் 21n ப்ளஸ் 98 ஈக்குவல் 0 வரும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 9n இருக்குது, மைனஸ் 12n இருக்குது. சேம் சைன் இருந்தால் ஆட் பண்ணினாக்கா மைனஸ் 21n வந்துடும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா என்னோட வேல்யூ வரும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட் பண்ணினாக்கா 98 வருது ப்ளஸ் 98 வருது, சம் பண்ணாக்கா மைனஸ் 21 வருது. ஸோ அப்போ மைனஸ் 40 × மைனஸ் 7 மல்டிப்ளை பண்ணினாக்கா 98 வரும். 2 ஆட் பண்ணினாக்கா மைனஸ் 21 வரும். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா n மைனஸ் 14 × n மைனஸ் 7 ஈக்குவல் 0. செப்பரேட்டாக 0 ஈக்குவல் பண்ணினாக்கா n மைனஸ் 14 ஈக்குவல் 0னாக்கா n ஈக்குவல் 14 வரும் ப்ளஸ் 14, n மைனஸ் 7 ஈக்குவல் 0னாக்கா n ஈக்குவல் 7 வரும். ஓகேங்களா? ஸோ வேல்யூஸ் ஆஃப் n இஸ் n ஈக்குவல் 14 and n ஈக்குவல் 7. தட்ஸ் ஆல். Next exercise 5.1 question number 16. Prove that c0 square plus c1 square plus c2 square plus data plus cn square equal to 2n factorial by n factorial whole square இருக்கு. ஸோ ப்ரூஃப் ஒன். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா a plus b power n ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நம்ம a plus b power n ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா 1 plus x power n equal to a equal to 1, b equal to x, n equal to n. அதில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன சீரிஸ் வருதுனாக்கா 1 plus x power n equal nc0 plus nc1 x plus nc2 x square plus data plus ncn x power n வரும். x plus 1 power n பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா ஏவுக்கு x பிக்கு 1 அப்ளை பண்ணும்போது ஃபார்முலாவில் x plus 1 power nக்கு பைனாமியல்ஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணினாக்கா nc0 x power n plus nc1 x power n minus 1 plus nc2 x power n minus 2 plus data plus ncn வரும். ஸோ இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது அது 1 plus x power n-யும் x plus 1 power n-உடைய எக்ஸ்பென்ஷன் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு nc0 square x power n plus nc1 square x power n plus data plus ncn square x power n வரும். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n ஆஃப் 1 plus x power n into x plus 1 power n பார்த்தீங்கன்னாக்கா nc0 square nc1 square plus nc2 square plus data plus ncn square வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ nc0 ஸ்கொயரை தான் c0 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த c0 ஸ்கொயர்ன்றது என்னன்னாக்கா nc0 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? c1 ஸ்கொயர்னாக்கா nc1 ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ 1 plus x power 2n equal to c0 square plus c1 square plus c2 square plus data plus cn square. இது 1 வச்சுங்க. நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் 1 plus x power 2n. அப்போ 1 plus x power 2nக்கு ஜென்ரல் டேர்ம் அப்போ tr plus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. ஸோ அப்போ r equal to n, a equal to 1, b equal to x, n equal to 2n. இப்போ tr plus 1 equal to ncr a power n minus 1 b power r. இப்போ tr rக்கு வந்து n. ஓகேங்களா? அப்போ t n plus 1 equal to 2n cn 1 power n minus n into x power n. ஓகேங்களா? nக்கு வந்து 2n, rக்கு வந்து n, ஏவுக்கு வந்து வேல்யூ 1, n minus n, rக்கு வந்து n இருக்குல்ல, அப்போ n minus n, bக்கு வந்து x, rக்கு வந்து n அப்ளை பண்ணியாச்சு. ஸோ tn plus 1 equal to 2n cn x power n வரும். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் x power n ஆஃப் tn plus 1 equal to 2n cn. இதுக்கு வந்து காம்பினேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா ஃப்ரம் 2ன்னு போட்டுக்கிட்டு ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் பண்ணுறீங்க. ஈக்குவல் பண்ணும்போது இப்படி வரும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் காம்பினேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி காம்பினேஷன் ஃபார்முலா என்சிஆர் ஃபார்முலா இருக்குல்ல, அப்போ என்சிஆர் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அதை அப்ளை பண்ணுறீங்க. இப்போ n-க்கு வந்து 2n, ஆருக்கு வந்து n தான் இருக்குது. அப்போ n ஃபேக்டோரியலுக்கு இந்த 2n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் வந்து n ஃபேக்டோரியல் வரும் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலுக்கு n-க்கு வந்து 2n மைனஸ் ஆருக்கு வந்து n ஃபேக்டோரியல். ஸோ இது சிம்பிளை பண்ணும்போது 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த ப்ராக்கெட் டைம் சிம்பிளை பண்ணாக்கா 2nல n மைனஸ் பண்ணாக்கா n ஃபேக்டோரியல் வரும். ஓகேங்களா? இப்போ 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். ஓகேங்களா? அப்போ 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் ஹோல் ஸ்கொயர்னு பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ கரெக்டாக வந்துச்சு பாரு, ரெண்டு சைடு ஈக்குவலாக வந்துச்சு பாருங்க. தட்ஸ் ஆல்.